வணக்கம். தமிழகத்தில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை திமுக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை விட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் மேலும் சொல்லும்போது, அனுமதியின்றி கேரளாவுக்கு கனிம வளங்களை கடத்தியதாக கோவை மதுக்கரை திமுக நகராட்சி தலைவர் நூர்ஜஹானின் மகன் ஷாருக்கானுக்கு சொந்தமான 2 டாரஸ் லாரிகள் கோவை மாவட்ட கனிமவள துறையினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே மாநிலம் முழுவதும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. முழுக்க திமுகவினரால் நடத்தப்படும் இந்த கொள்ளையால் தமிழக வளங்கள் பறிபோகின்றன. தமிழக மக்களுக்கு தேவைப்படும் கட்டுமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகின்றன. இதனால் அதிக விலை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழக மக்கள் தள்ளப்படுகிறார்கள். திமுகவினர் பணம் சம்பாதிக்க மாநிலத்தையே சுரண்டி கொழுத்து கொண்டிருக்கின்றனர். இதையெல்லாம் திமுக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் கனிம வள கடத்தலில் ஈடுபடும் பல்லாயிரக்கணக்கான லாரிகளில் சிக்கியது 2 மட்டுமே. கோவை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி என கேரள எல்லை மாவட்டங்களில் ஓடும் கடத்தல் லாரிகளின் உரிமையாளர்கள் மீது திமுக அரசு எப்போது நடவடிக்கை எடுக்கும்? இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லைங்க, எதை எடு திமுக ஆட்சியில் கொள்ளை தான், ஊழல் தான். மக்கள் புரிந்து கொண்டால் சரி. ஜெய்ஹிந்த்.